ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 2ல் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம போட் எஸ்கேப் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து 2 பேரையுமே வச்சுக்க போகிறோம். கிராணியை வச்சுக்க போகிறோம், கிராண்ட் பேரையும் வச்சுக்க போகிறோம். போன வாட்டி கிராணியை மட்டும் தான் வச்சுருந்தோம். இப்போ வீடியோக்குள்ளே போடலாமா? டேய், போன வாட்டி டே 1லயே தப்பிச்சிட்டேன். இந்த வாட்டி தப்பிச்சிருவேன். காய்ஸ், இவன் யார் தானே பார்க்குறீங்க? இவன் பேர் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, நானே சொல்லிக்குவேன். காய்ஸ், என் பேர் கோலி மாஸ். இப்போ அந்த வீடியோக்கு புதுசாக வந்திருக்கேன். இன்னைக்கு நீ எல்லா வீடியோலையும் நீ பார்க்கலாம். இல்லை, மூடிட்டுறா குட்டி குஞ்சம். என்ன ஓவரா பேசுகிற? இங்கே பாரு, கிரானிட்டே விட்டுட்டு போயிடும். அவ்வளோதான் உனக்கு மரியாதை. அடச்சை, கிராண்ட் பா கிட்ட விட்டுட்டு போனாலும் ஒன் டைம் தப்பிச்சு பேசாமல் இருப்பா. கிராணி கிட்ட விட்ற, அவள் பல்லே வளர்க்க மாட்டாடா. அப்போ சொட்டைகளை பல்லே வளர்க்க மாட்டாளா? அப்படி அடிக்கிறா நீ? பல்லே வளர்க்க மாட்டியா? அதான் வாய் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கு. அடச்சை, இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட பத்தியா? நான் ஒரு நாள் காலையில் உங்கள் வீட்டாண்ட போயிட்டு இருந்தேன்டா. கிராணி வந்து பாத்ரூம் போயிட்டு பல்லே வளர்க்க போயிட்டா. அடச்சி, நாத்த முடிச்ச கிளவி. யாரா சொன்னது? செத்து போடா பேராண்டி. டேய் கோழி மாசு, படக்ஸை மூடிட்டு இருக்க சொன்னேன்னு ஏன்டா இப்படி பண்ண? அப்படிதான்டா பேசுவேன் மாசு. மூடிட்டு போடா லூசு. டேய் கோழி, என்னடா ஓவரா வாயாடுற? தாத்தா உனக்கு மேல மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்காருடா, வறுக்கட்டுமா? கிளவி, எனக்கு ஒரு பங்கு. என்னடா பேசிக்கிறீங்க? அதுவா, உன சிக்கன் 65 போட பிளான் பண்ணிட்டுருக்கோம். கிராணி, எனக்கு ஒரு லெக் பீஸ் கொடுத்துறியா? ஒரு லெக் பீஸ் என்ன? 2 காலுமே உனக்கு தான். ஆனா ஒரு டீலிங்கு, என்னை அடிக்க கூடாது, ஓகேவா? டீல் ஓகே, அடிக்க மாட்டேன். 2 காலும் எனக்கு தான், ஓகே? ஓகேடா பேராண்டி. டே, என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? அவன் காலைல வேணாலும் விடுறா, என்னை காப்பாற்றி விட்டுறா. சரி சரி, பொழைச்சி போடா. பேராண்டியே அடைச்சி பாய மூடி சொட்டை கிளவி. நான் சிக்கன்லாம் கொடுக்க மாட்டேன், அவன் என் ஃப்ரெண்டுடி. சரி வாங்க காய்ஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளுக்கு இங்கே ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு தேவையே இல்லை. அங்கே வருங்க சொட்டை கிளவி போகிறா. ஏ சொட்டை கிளவி, பவு பவு ஜிஜே இருக்காண்டி, என்னை காப்பாற்றிடுவா. நீ போடி சொட்டை கிளவி. நீ ஏன் அவன் வாயை விட்டு மாட்டிக்க இருக்கடா? அவன் பேரனுக்கு சோறு போட போயிருக்கா. அந்த கேப்பில் போய் நம்ம மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படின்னு இந்த கபோர்டில் என்ன இருக்குது? அடைச்சை, போன வீடியோ மாதிரி இதுலேயே ஒன்றுமே இல்லை கைஸ். டேய், நான் இப்போ ஒன்று உருப்படியாக பேச போறேன்டா. கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சட்டு போட்டுன்னு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ தான்டா உருப்படியாக பேசியிருக்க. அங்கே பாரு, கிளவன் நிற்கிறான். டேய் பேராண்டி, ஏன்னா தாத்தாவை நோட்டம் விட்டுட்டு இருக்க போல இருக்கு. தாத்தாட்ட சொல்லி தடி வச்சு அடிக்க சொல்லிட்டா. அடிப்பட்டி சொட்டை கிளவி, நான் வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ணி. அவன் புருஷனை யாரு நோட்டம் விட்டா? ஆமாம், அந்த டிராவல் என்ன இருக்கு? போடு ஸ்டன்னு. சொட்டை கிளவி அவன் புருஷன் ஜெத்தாங்க. 6.5 hours later. காய்ஸ், நானும் ரொம்ப நேரமாக அந்த கண்ணை தூக்கி போட்டு பார்க்குறேன். அந்த சொட்டை கிளவியும் காணும். சொட்டை கிளவன் அந்த ரூம்குள்ளே உட்காந்துருக்கான். என்ன பண்ணுறான்னு தெரில. அங்கேயே படுத்து நம்மள இருக்கு லூசு பையன். என்ன சத்தம் இந்த நேரம்? என்ன சொட்டை கிளவி வராமல் இருக்கு? வருது சொட்டை கிளவி உந்து வருது. வாடி 3,000 years later. ஏட்டி சொட்டை கிளவி, இந்த புல்லட் எடுக்க விட்றி. காய்ஸ், தெரியாமல் நாங்கள் சுட்டு விட்டேன். அவன் எடுக்க விட மாட்டேன் அந்த புல்லட்டை. கொடுக்க முடியாதுடா திருட்டு பேராண்டி. இப்போ பாருடி, நீ அந்த பக்கம் போவ. நான் இப்போ புல்லட் எடுத்து போன வேப்பலையம்மன் டான்ஸ் ஆட விட்றேன் பாரு. கைஸ், நீங்கள் வேப்பலையம்மன் டான்ஸ் பார்த்துறீங்களா? போட்டஸ்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்ட் மியூசிக். வேப்பிலை வேட்டாளியம்மன் வேப்பிலை சாவுடி. பேராண்டி, உன்னை விட்டு போக மாட்டேன்டா. என் புருஷனையும் கூட சேர்த்து அனுப்புடா. உங்கள் கட்டளையே சஸ்தகம். இப்போ அவன் புருஷனும் கூடயே வந்துட்டான். ஆமாடி சொட்டை கிளவி, கூடையே சொற்கிறது வச்சு டான்ஸ் ஆடு. டாய் கேரட்டு பயல, செக்யூரிட்டி குட்ரா. கழுத்தில் மாட்டிட்டு தர மாட்டேற குட்ராங்கிற. என்னடா லப்பர் மாதிரி நெளிகிற? குட்ரா, திரும்புடா. டேய், திரும்ப மாட்டேன். அடங்கொப்புறானே குட்ரா. டேய், எடுத்தாச்சு காய்ஸ். டேய், கையோட போய் செக்யூரிட்டி ரூமை திறந்துட்டு வந்துரு. அதான் திறந்துட்டேன். அந்த டிராவல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்கு? போடு டோர் ஹேண்டில். டேய், ஏற்கனவே சொன்ன மாதிரி இதையும் கொண்டு போய் அங்கே போட்டு வந்துரு. அப்புறம் நீ செக்யூரிட்டி ரூமில் இருக்கிற ஏனிலையும் ஏறி பார்க்கல. நீங்கள் போய் போடலன்னா திரும்பி லோலோன்னு அலைய வேண்டியதான், எங்கே போட்டோம் தெரியாமல். சேர்றா மூடுறா, கையோட போட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னொன்று சொன்னால் மறந்துட்டியா? மேலே அந்த செக்யூரிட்டி ரூமில் இருக்கிற அந்த இதில் ஏறவே இல்லை, அந்த ஏனியில்.
டேய் ஆமாண்டா, அங்கே நினச்சி உருப்படியாக பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ தான்டா உருப்படியாகனு சொல்லியிருக்கேன். 6.5 hours later. காய்ஸ் மேலே எழுதிட்டோம். வாங்க அந்த கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பன்னெண்டு தொடடா என்ன இருக்குன்னு பார்ப்போம். போடு ஹேண்ட் வீலு. டேய் இன்னும் ஒரு பொருள் தாண்டா, பேட்லாக் கீ மட்டும் எடுத்து தப்பிச்சிடலாம். ஆமாம், குரோபால் எங்கே போட்டோம்? அதுவா அந்த உட் இருக்குமே குறுக்கு சந்தி அங்கே தாண்டா போட்டோம். டைனிங் டேபிள்கிட்ட. டேய் பேராண்டி, எங்கடா போயிட்டு இருக்கீங்க? கையிலலாம் ஹேண்ட் வீலா கொடுத்துட்டு போங்களா டேய். அடி பொடி சொட்டை கிளவி, நாங்கள் தப்பிக்க போகிறோம்டி. சரி வாடா, கையோட அந்த ஹேண்ட் வீலை கொண்டு போய் கீழே இருக்கிற அந்த இதில் போட்டு சுற்றி விட்ருவோம். அப்போ தான் அந்த இது கேட் ஓப்பன் ஆகும், டோர் எஸ்கேப்பில் அந்த கேட்டு. ஆமாம், அடுத்து கட்டிங் பிளேஸ் தேவைப்படுமே, அது எங்கே போட்டோம்? அதுவாடா அந்த நேர செக்யூரிட்டி ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த இருக்கிற பொட்டிக்குள்ள அடக்கு. ஐயோ, இவர் தான் போதும் காய்ஸ். எங்கே பொருள் போட்டு மறந்து போயிட்டுனா ஈஸியாக எடுத்துக்கலாம். 75 years later. காய்ஸ் கட்டிங் பிளேஸ் எடுத்துட்டோம். எடுத்து கொண்டு போய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராணியை சுட்டு கொண்டுருவோம். ஏன்னா நம்ம கட் பண்ணுறப்ப வந்துட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் சொட்டை கிழவி, எங்கடி இருக்க? சீக்கிரமாக வாடி. சொட்டை கிழவா, உனக்கும் தான் சீக்கிரமாக வந்துடு, இல்லைனா மரியாதையே கிடையாது. ஏன் சொட்டை கிளவி எங்கடி இருக்க? சீக்கிரமா வா. சொட்டை கிழவா, உனக்கு பால் ஊற்ற வரும், டக்குன்னு வாடா. காய்ஸ் நம்ம கண்ணு இடத்துல 2 பேரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க இருக்கு. ஆளையை காணும். இருங்க, அந்த ரூம் டோரை திறந்தோமே, அது வழியாக வந்தாலும் வந்துட்டுருப்பா கிழவி. அங்கே வரல. எங்கே தான் வர சொட்டை கிழவி? நான் வந்துட்டா காய்ஸ். சாவு வேப்பிலை வேப்பிலை வெக்காளி வேப்பிலை. டேய் டேய் டேய், பின்னாடியே சொட்டை பையில இருப்பான், பாட்டு போடாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சொட்டை பைய வேஸ்ட்டுடா. கிராணி மயக்கம் படுறத கூட தெரியாமல் எங்கேயாச்சும் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்படியே குரட்டையை விட இருப்பான். அதனால அவெல்லாம் கவலைப்படாத. நம்ம இந்த கட்டிங் பிளேயர்ஸை கொண்டு போய் கட் பண்ணி விட்டு வந்துடுவோம். அப்போ சீக்கிரமாக தப்பிச்சு போகணும்ல. வந்துட்டோண்டா அவன். சொன்னா சொன்ன மாதிரியே வந்துட்டான் பாரு, டக்குன்னு கண்ணெடு. சரி சாவுடா. வேப்பிலை வேப்பிலை வெக்காளி அம்மன் வேப்பிலை, செத்து போடா சொட்டை கிழவா. சரி வாங்க ஸ்பீடாக கொண்டு போய் இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆகும். போடு கட் பண்ணியாச்சு. டேய் அப்புறம் செக்யூரிட்டி ரூம் பக்கத்தில் போட்டு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே போட்டு குரோபார் எடுத்துட்டு ஸ்பீடாக போய். ஆமாம் அதுதான் எடுக்க போகிறேன். இன்னும் நம்மளுக்கு பேட்லாக் கீ மட்டும் கிடச்சா போதும், எஸ்கேப் பண்ணிடலாம். ஸ்பீடாக இந்த குரோபார் எடுத்துகிட்டு போய் நம்ம திறந்துட்டு வந்துடுவோம் கீழே இருக்கிற பிளாங்கை. கைஸ் நாங்கள் கொண்டு போய் இந்த பிளாங்கை திறந்ததுக்குள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டீங்கன்னா சட்டப்பட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பிளாங்கை திறந்து விட்டாச்சு. 2வது பிளாங்க்கு இன்னும் பேட்லாக் கீ மட்டும் கிடச்சா போதும். டோர் ஹேண்டில் இருந்தால் கிடக்கு. சரி குரோபார் அந்த பக்கம் போ. டோர் ஹேண்டில் எடு, டோரில் மாட்டு. இன்னும் பேட்லாக் கீ மட்டும் கிடச்சா போதும். காய்ஸ் ஒன்று நோட் பண்ணிங்களா? நம்ம வந்து டைனிங் டேபிள்கிட்ட இருக்கிற இந்த ட்ராவலை பார்க்கவே இல்லை. ஸ்பீடாக போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. 6.5 hours later. காய்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். டாவை திறப்போம். போடு பேட்லாக் கீ. டேய் சட்டை விட்டு கொண்டு போய் போட்டு இந்த கிளவி விட்டு டென்கி கொடுத்து தப்பிச்சு போயிடுவோம். இவன் வேற கிளவி வேற சூப் வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஸ்பீடாக போகணும் தப்பிச்சு. டே பதறாதடா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. போயிட்டோம்னா இந்த பேட்லாக் கீயை போட்டு தப்பிச்சு போயிடலாம்டா. அப்புறம் கிளவியும் போயிட்டு பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. போடு, அவ்வளோதான் திறந்து விட்டாச்சு. இப்போ டோர் ஹேண்டில் வச்சு தப்பிச்சு போயிடலாமா? அவ்வளோதான் காய்ஸ். இந்த எஸ்கேப்பை பண்ணிட்டோம். அடுத்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறப்போ அவங்கள சந்திக்கலாம். இப்போ கிளவியை மூஞ்சி வேற பார்க்கணும். ஏ சொட்டை கிளவி, இந்த சிக்கன் 60 பண்ணலையே. பவு பவு. டேய் திருட்டு போயிடுவா. அடுத்து எஸ்கேப்லாம் வாங்கடா. உங்கள் 2 பேருக்கு ஆலையை உடச்சி சூப் வைக்கிறேன். பாய் காய்ஸ்.